இந்தியாவுல இப்ப பெரும் பேசும் பொருளா இருக்கக்கூடிய விஷயம் லடாக் ப்ரொடெஸ்ட் தான். அதாவது முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஒன்னாதான் இருந்தது. அதுக்கப்புறமா ரெண்டும் பிரிக்கப்பட்டது 2019 காலகட்டங்கள்ல. அந்த நேரத்துல லடாக் அப்படிங்கிறது தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கோரிக்கையா வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பூதாகரமா வெடிச்சு ஒரு ப்ரொடெஸ்டா மாறி இருக்கு. சமீபத்துல தான் நேபாள்ல கூட இந்த ஜென்சிஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அது எதனால ஆரம்பிச்சது, அதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற நிறைய வீடியோஸை நம்ம சேனல்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த சோ கால் சோசியல் மீடியா ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியா இப்போ லடாக்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேத்து இந்த கலவரம் எந்த அளவுக்கு ஹைலைட்டா போயிருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆபீஸ இந்த ஜென்சிஸ்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் கற்களால அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் இவ்வளவு தூரம் வெடிச்சப்போ நம்ம கேட்ட அதே வார்த்தை தான் எல்லா செய்தி ஊடகங்களையும் சொன்னாங்க, ஜென்சி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு. இப்பதான் நேபாளல இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படி இந்தியாவுல வரும், அதுவும் லடாக்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு தெள்ளத்தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ரொடெஸ்டுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னா காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் தான். இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய கலவரமா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சக் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் உண்ணாவிரத போராட்டம் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களா இருக்காரு. இன்னோட சேர்த்து ஒரு 15 நாட்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில மக்களோட சேர்ந்து நாங்க உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் அறிவிக்கிறாரு. அதுக்காக நிறைய வீடியோஸும் வெளியிட்டு வராரு. அதை தொடர்ந்து நேத்து தான் இது இன்னும் மோசமான கலவரமா மாறி இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கலவரத்தை பத்தி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது காங்கிரஸ். ஏன்னா இது போராட்டமா இருந்து கலவரமா மாறக்கூடிய அந்த தருணத்துல காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் கையில ஆயுதங்களோட நிக்கிற ஒரு போட்டோவும், எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இந்த கலவரத்துல அவரும் கூட சேர்ந்து சில வேலைகள் பண்றதும் வந்து நிறைய வீடியோஸ் இப்போ வெளியாயிருக்கு.